நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், படித்தா மட்டும் போதுமா, வேறு என்னென்னலாம் பண்ணணும், என்ன சிலபஸ், என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், அந்த எல்லா தகவலும் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா தகவல்களும் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்கும். சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு நினைக்கணும். உங்கள் மனசில் நினச்சா மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். அதாவது நீங்கள் ஒரு அரைகுறையாக நினச்சிட்ருக்கீங்க, ஏதோ எக்ஸாம் கால் ஃபர் வந்த பிறகு பார்த்துக்கலாம், இப்போ கால் ஃபர் வருமா, நீங்கள் செய்கிற முட்டாள்தனமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கால் ஃபர் வருமா, நாளைக்கு கால் ஃபர் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறது தான். நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே இல்லை நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கனாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நான் கால் ஃபர் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னா அது என்ன எப்படிப்பட்ட விஷயம்னு தெரில. ஏன்னா காம்படிஷனான உலகம், காம்படிஷனாக ஓடிட்டுருக்கு. எல்லோரும் வந்து ஏற்கனவே வந்து 2-3 பேட்ச் வந்து ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனவங்களாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து கால் ஃபர் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்றது முட்டாள்தனமான விஷயம். படிக்கணும் அப்படின்றவங்க இன்றைக்கே புக் எடுத்து வச்சு படிக்க வந்து ஆரம்பிச்சிருங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே கேட்குறீங்க, சைக்காலஜி வந்து இந்த புக் வாங்கலாமா, இல்லை வந்து கணினி புக் பார்க்கலாமா, அதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் வாங்குங்க. ஏன்னா கணினி புக் ஆகட்டும், மற்ற எந்த புக் ஆகட்டும், ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸை தான் அவங்க வந்து ஷார்ட்டேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா ஒரு ஆழமாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து தெளிவாக வந்து பதில் சொல்ல முடியும், நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுத முடியும். சரி, என்ன புக் வாங்கலாம்? இப்போ நான் வந்து பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன புக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் சோசியல் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சயின்ஸ் சோசியல் வந்து எல்லா புக்கும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை வந்து வாங்கி வச்சுருக்கணும். கலெக்ட் பண்ணி வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க வந்து உங்கள் தம்பி தங்கச்சிங்க வந்து பக்கத்து ஸ்கூலில் படிப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து தேவையான புக்ஸ் வந்து கேட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கி உங்களுக்கான ஓன் புக்காக வச்சுக்கோங்க. புக்கு வச்சுட்டு சைட் பை சைடாக வந்து படிச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து சயின்ஸில் ஒரு லெசன் படிக்கிறேன், சோசியலில் ஒரு லெசன் படிக்கிறேன், சயின்ஸில் ஒரு லெசன் படிக்கிறேன், சோசியலில் ஒரு லெசன் படிக்கிறேன், இல்லை சயின்ஸில் 2 லெசன், சோசியலில் 2 லெசன். அதே மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். 6th ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10th வரைக்கும் நீங்கள் படித்து முடிக்கவே கண்டிப்பாக வந்து 4 மாதத்துக்கு மேலே ஆகும். 4 மாதம் 6 மாதம் கூட ஆகலாம், 6 மாதம் ஆகும். அது மேலே படித்து அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல கிளவராக வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து வேறு எந்த எக்ஸாம் வந்தாலும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க. ஓகே, சயின்ஸ் சோசியல் வந்து நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சைக்காலஜி தான் இம்பார்ட்டண்ட். சைக்காலஜி வந்து நான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் அகர்வால் புக்கு வந்து நீங்கள் கமெண்டில் கேட்ட இடத்துல வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன் வந்து அதை சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அந்த புக் படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த சைக்காலஜி கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் ஆகட்டும், ஏன் ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாமே ஆகட்டும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் அந்த ஆர்எஸ் அகர்வால் தரவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கும் வந்து ஆப்டிடியூட் வந்து தெளிவாக இதாகிடலாம். அது போக சரி எனக்கு இங்கிலீஷ் வரல, எனக்கு வேறு எந்த புக் படிக்கலாம் அப்படின்னா நிறையா புக் இருக்குது. கணியன் இருக்குது, அதர் இன்ஸ்டியூட்டில் விடுற புக்கு நிறையா புக்கு, தென்காசி ஆகாஷ் ஃபுண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை சுரேஷ் ஐஎஸ் அகாடமி ஆகட்டும், இல்லை நிறைய அகாடமியில் வந்து நிறைய நோட்ஸ் வந்து விடுப்பாங்க. அப்புறம் கணியன் புக் இருக்குது, ஜோசுவா புக் இருக்குது, நிறைய புக் இருக்குது. எல்லா புக்கும் வந்து உங்களுக்கு கிடைச்ச புக்கை வந்து வாங்கி படிக்கலாம். ஏன்னா எந்த புக்லேயும் வந்து கம்மியாகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை ரொம்ப போராகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் இல்லை. எல்லா புக்கில் இருக்க கண்டென்ட்டும் முக்கியமான கண்டென்ட் தான். அதை வாங்கி நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நான் கணினி புக் வாங்கிட்டேன், நான் பாஸ் ஆக முடியாது. இப்போ நான் ஆர்எஸ் அகர்வால் வாங்கியிருக்கேன், நான் பாஸ் ஆகிருவேன் அப்படின்லாம் இல்லை. கணினி புக்கில் படித்து பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஆர்எஸ் அகர்வால் படித்து ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எப்படி அடுத்தடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் கணக்கை வந்து அந்த ஸ்பீடாக போடுறீங்க அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது. இதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். இதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து 75% வந்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாவே 50% வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 75% வந்து முடிச்சிட்டிங்க அர்த்தம். மீதி இருக்க 25% வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டு வந்து எழுதி பார்க்குறது. கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து தேர்வு வந்து எழுதி பார்த்தே ஆகணும். அதாவது இப்போது அடுத்த மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து ஒன்லி வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு அது 2 தான் வந்து மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது 2 மட்டும்தான் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் எப்படி எழுதுறீங்க, அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற விதத்தை வந்து அந்த டெஸ்ட்டு தான் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே கட்டாயம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். டெஸ்ட்டு வந்து எப்படி எழுதி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போவே வந்து உங்களை எல்லாரையும் வந்து கோச்சிங் சென்டர் வந்து ஜாயின் பண்ண சொல்லலை.
ஆனால் அந்த டைமில் இப்போ எக்ஸாம் கால் ஆகுதுன்னா அதுக்கு 1 மந்த் முன்னாடி டெஸ்ட் பேட்ச் மாதிரி எங்கேயாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெஸ்ட்டே வந்து நிறைய இடத்துல வந்து சண்டே ஃப்ரீ டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் வந்து ரெகுலராக எழுதி பார்க்கலாம். முக்கியமான விஷயம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். மறுபடியும் சொல்கிறானே அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அதுதான் வந்து முக்கியம். ஓகே, நான் எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிவிட்டு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி தான், இந்த முறையில் நம்ம தான் நீங்கள் பண்ணணுமே தவிர மற்றபடி கணினி புக் வாங்கி பார்க்குறதோ மற்ற புக்ஸ் வந்து வாங்கி பார்க்குறதோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அது வந்து வாங்கி பார்க்கலாம். கணினி புக் வந்து வாங்கக்கூடாது, சுறா புக் வாங்கக்கூடாது, மற்ற புக் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல. நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் வந்து ஸ்பீட் ரிவிஷனுக்காக அந்த புக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த புக்கை வாங்கி தான் படிப்பேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு போதுமான தகவல் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதற்கான பதிலை வந்து நான் கண்டிப்பாக தரேன். தேங்க்யூ ஸோ மச்.